من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعين. இந்த மைண்ட் ஜோன் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் ஷேக் எஹ்சான் ஹாஷிமி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு அதிதிகளாக வருகின்ற நிகழ்ச்சிக்குரிய மக்களே, 2 நாள் பயிற்சி பட்டறைகளை கலந்து கொண்ட அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ள கிடைத்தமையிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன். காரணம், உலமாக்கள் சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைவர்கள். உலமாக்கள் இல்லை என்றால் அந்த சமூகம் எந்த நிலைக்கு செல்லும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அதனாலதான் இமாம் ஷாஃபிஈ அவர்கள் உலமாக்களை உப்பு என்ற வார்த்தையை கொண்டு அழைப்பார்கள். யா மஅஷரல் உலமா யா மில்ஹல் பலத் மன் யுஸ்லிஹுல் மில்ஹ இலல் மில்ஹு ஹஸன். உலமாக்களே, ஒரு ஊரினுடைய உப்புக்களே, உப்பு சீர்கட்டு விட்டால் உப்பை யார் சீர் செய்வது என்று, ஒரு உணவுக்கு உப்பு இல்லை என்றால் அது குப்பையிலே வீசப்படுவதை போன்று ஒரு சமூகத்திலே உலமாக்கள் இல்லை என்றால் அந்த சமூகம் குப்பையிலே வீசப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்படும். எனவேதான் ஒரு மாபெரும் அமானிதத்தை, ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா எங்கள் மீது சுமத்தி இருக்கின்றார். وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. எல்லோரும் போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை, எப்படி செல்ல முடியாது. ஒரு குழுவினர் அல்லாஹ்வுடைய தீனை ஆழமாக கற்பதற்கு வெளியேறி செல்ல வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா பாவிக்கின்ற சொல் நஃபரா. உங்களுக்கு தெரியும், நஃபரா என்ற சொல் எதற்காக பயன்படுத்தப்படும்? எனவே அந்த நஃபரா என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தீனை ஷரியாவை ஆழமாக கற்பதற்கு செல்பவர்களுக்கு பயன்படுத்துகின்றார். அந்த மார்க்கத்தை லியதஅல்லமு என்று சொல்வதை விட அல்லாஹ் இங்கு பாவித்திருப்பது லியதஃபக்கஹு ஃபித்தீன். அல் இல்முக்கும் அல் ஃபிக்ஹுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். மார்க்கத்தை ஆழமாக துணை போக கற்றதோடு மட்டும் நின்று விடாமல் அவர்கள் திரும்பி வந்து தான் கற்ற விடயத்தை சமூகத்திற்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அல்லாஹ் தஆலா இடத்தில் தந்திருக்கிறார். சகோதரர்களே, அந்த பொறுப்பை நாம் செவ்வனே செய்ய வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் எங்களை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய திறன்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், தாவா எங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு வாஜிப். அந்த வாஜிபை நிறைவேற்றுவதற்காக அந்த வாஜிபை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன ஆற்றல்கள், என்னென்ன திறமைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையோ அவற்றை நாம் பெற்றுக்கொள்வதும் வாஜிப். எனவேதான் எங்களிடத்திலே தாவாவை முன்வைப்பதற்கு என்னென்ன ஸ்கில்ஸ், என்னென்ன திறன்கள் எங்களுக்கு தேவையோ, அது கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், அது பிரசன்டேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், அல்லது பேச்சாற்றல், எந்த வகையாக இருந்தாலும் அவற்றை நாம் கட்டாயம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. கணிதத்துக்குரிய உலமாக்களே சொல்வார்கள், ஸ்கில்ஸ் ஆர் லைஃப் ஆக்ட்ஸ். திறன்கள் என்பது கோடரியை போன்றது. கோடரி அதனை தீட்டாவிட்டால் அது மொட்டையாகிவிடும். அதே போன்றுதான் எங்களிடத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்ற திறன்களை பொறுத்த வரைக்கும் அதனை நாம் தீட்ட வேண்டும். தீட்டுகின்ற பொழுதுதான் அது தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கும். சொல்வார்கள், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். அணைந்து விளக்கினால் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியாது. எனவே உலமாக்கள் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்காக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அறியாமை ஜஹல்லை இந்த சமூகத்தில் இருந்து ஒழிக்க முடியும். அதற்கான ஏற்பாடு மேல் மைண்ட் ஜோன் செய்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் இது எங்களோட கடமை. உலமாக்களாக எங்களுடைய கடமை, எங்களுடைய ஸ்கில்ஸ், எங்களுடைய நாலேஜை நாங்கள் வளர்த்துக் கொள்வது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்றுவதற்கு ஒரு வசீலாவாக மைண்ட் ஜோன் அமைந்திருப்பது உண்மையில் பாராட்டத்தக்கது ஒன்று. இரண்டாவது, இந்த 2 நாள் இப்படியான பயிற்சி பட்டறைகள் உங்களுக்கு தெரியும், பொதுவாக வெளியிடங்களிலே, குறிப்பாக வெளிநாடுகளிலே இது ஒரு பெருமதியான பணம் கொடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு கோர்ஸ், ஒரு அளவு செலவழிச்சு செய்யற ஒரு கோர்ஸ். ஆனால் மைண்ட் ஜோன் அவர்களுடைய இந்த ஒரு சிறிய ஏற்பாட்டுக்குள்ளால் இலவசமாக அதனை முன்னெடுத்திருப்பது உண்மையில் பாராட்டத்தக்க விடயம். எதிர்காலத்தில் இந்த நிகழ்வு இன்னும் பெரிதாக மாற்றப்பட வேண்டும். மைண்ட் ஜோன் நிறுவனம் அதனுடைய பணிகளை இன்னும் விஸ்தரிக்க வேண்டும். உண்மையில் நினைக்கின்ற இந்த ஆரம்பத்திலே இந்த கஷ்டங்கள் நாங்கள் பட வேண்டும். இதில் இருந்து இந்த நிறுவனம் அல்லாஹ்வுடைய அருளினால் எனக்கு விளங்குகின்றது. இன்னும் ஒரு 4-5 வருடங்களில் இந்த பிராந்தியத்திலே ஒரு கலங்கரை விளக்காக நிச்சயமாக மாறும். அதற்குரிய திறமையும் ஆற்றலும் ஷேக் எஹ்சான்
ஆசினி அவர்களிடத்திலே இருக்கிறது. அவர்கள் எங்களை போன்ற ஒரு ஆலிம். அவர்கள் அவரிடத்தில் இருக்கின்ற அந்த திறன்களை, அவருடைய மொழியாற்றல், அதே போன்று அவருடைய தாவாவுக்கு உதவி செய்யக்கூடிய ஏனைய திறன்களை வளர்த்துக் கொள்வதில் அவருடைய முன்மாதிரியும் எங்களுக்கு மிக முக்கியமான உடைய. எனவே இந்த நிகழ்வு இன்னும் வெற்றி அளிக்க வேண்டும். இதிலே கலந்து கொண்ட நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை சமூகத்திலே போய் முன்வைக்க வேண்டும். அதே போன்று சமூக நிறுவனங்கள், நான் துர்காபூர் மௌலவி அவர்களுடன் சொன்னேன், இப்படியான மைண்ட் ஜோன் போன்ற நிறுவனங்களை சமூக நிறுவனங்கள் அல்லது சமூகத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் கண்டுகொள்ள வேண்டும். கட்டாயம் இதனுடைய வளர்ச்சி, இதை வளர்ப்பதற்கான ஊக்குவிப்புகள் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட வகையில் ஷேக் ஹெக்ஸான் மௌலவி அவர்களுக்கு எனக்கு இடையிலே நல்ல உறவு இருக்கிறது. அதன் மூலமாக நிச்சயமாக இந்த நிறுவனம் எதிர்காலத்திலே இந்த பிராந்தியத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றுவதற்கான சில ஆலோசனைகளை இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி அளிக்க வேண்டும். இந்த 2 நாள் நிகழ்வும் உங்களுடைய மீசானுல் ஹஸனாத்திலே கரிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கேட்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.